அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று சாயங்காலம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு இந்த கிண்ணி கோழி காணான்னு தேடினோம் பார்த்தீங்களா. நேற்று ஃபுல்லாக வரவே இல்லை. எங்கேயோ இந்த புதற்குள்ளார தான் இருக்குது. உக்காந்து முட்டை போட்டிருக்க மாதிரி தெரியுது, அடையில் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. இங்கே வராது பார்த்தீங்களா. நேற்று நைட்டும் வரல. எப்பயுமே திறந்து விட்டோம்னு சாயங்காலம் நம்ம நாயெல்லாம் அவுத்து விட்றோம் பார்த்தீங்களா. அப்போ மேக்ஸிமம் இந்த சிம்பா போய் உள்ளார அந்த புதற்குள்ளார போய் ஏதாச்சும் பண்ணுச்சுன்னா ஒடியாந்துடும். ஆனால் நேற்று கரெக்டாக நேற்று சாயங்காலமே மழை பிடிச்சிருச்சு. மழை பிடிக்கவும் இந்த சிம்பா என்ன எல்லாம் போய் படுத்துக்கிச்சுங்க. யாரும் எதுவும் கண்டுக்கல. ஒரு ஓரமாக போய் உக்காந்துருச்சு. எனக்கு நைட்டு வரைக்கும் வரல. நானும் தேடி பார்த்துட்டு விட்டேன். ஆனால் தெரியும் எப்படி அதுக்குள்ளார தான் இருக்குன்ட்டு. நைட்டு இத்தனைக்கு நாயெல்லாம் அவுத்து தான் இருந்துச்சு. வரவே இல்லை. பார்த்தோம். அப்புறம் காலையில் முட்டைதும் போட்டு வச்சுருக்காளா. முட்டை போடல ஒன்றும். அம்மாடி, நீ எது வெளில வந்துட்டு போகிறதா போயிட்டு வெளில வந்துட்டு போ. ஒரு 5 மணி இருக்கும். காலையிலலாம் கொஞ்சம் மழை விட்டுருச்சுல. அப்போ தான் இந்த உரைங்க போய் உள்ளார எட்டி பார்த்துருக்கானுங்க. மேடம் இருக்கவும் கற்றுன்னு கத்திக்கிட்டு ஓடியாந்துருச்சு வெளியே. காலையிலேருந்து வெளியே தான் மேய்ஞ்சிட்ருக்கு. நேற்று கூண்டுக்கே வரல கிண்ணி கோழி. இதெல்லாம் பார்ப்போம். இதுக்கு ஒரு வேலி போட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அது பாட்டு கம்முன்ட்டு இருக்கும். இவன் பார்த்தீங்களா, இங்கே உட்காந்துருக்கான். நீ ஏன்டா இங்கே வந்துருக்க? டேய் தப்பாச்சே, போடு போ 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 போ. சரிதுங்க இருக்குண்ணா. இதை தூக்கி இறச்சி விட்டு வந்துடலாம். இன்றைக்கி நம்ம வரக்கு முன்னாடியே பிடிச்சி அடைச்சி விட்டாங்க. ஏதோ நாய் ஏதோ வந்திருக்க மாட்டே தெரியுது. எல்லாம் கோழிங்கெல்லாம் கத்திகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சி அடைச்சிட்டாங்க. அப்புறமேட்டு இப்போ இவ்வளோ தூக்கி உள்ளார போட்டுட்டு முட்டை எதுவும் போட காணா. வேற எங்கேயும் போய் முட்டை போட்டு வச்சுருக்கான்னு தெரியல. ஆனால் அதில் ஒரு முட்டை தான் இருந்துச்சு. எடுத்து இதிலே வச்சுட்டேன். இல்லை நான் எதுவும் முட்டை எடுக்கிறதுக்கு எதுவும் வந்துச்சா என்னன்னு தெரியல. இந்த கிண்ணி கோழி பாருங்கள், இன்றைக்கும் காணாங்க. காலையிலேருந்து இது கூட தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல. நீ அதை சிம்பா தான் கண்டுபிடிக்கணும். நம்ம கையில் ஒன்றும் இல்லை, சிம்பா கையில் தான் இருக்குது. ஏன்னா நேற்று அந்த மணிக்கும் வெளில வரல. போயிட்டு இதுங்களுக்கு கொஞ்சம் தீனி எடுத்துகிட்டு போட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இவளை பிடிச்சி இப்போ அடைச்சி வைக்க விட்டு தான் நாங்கள் பார்த்தீங்களா. அது முட்டைக்கு இப்போ போய் தேடுது. ஆனால் அந்த புது நேற்று நம்ம மாற்றி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த மட்டும் வரவே மாட்டேங்குது. மறுபடியும் இந்த அங்கே மேலேயே தான் போய் ஆடிக்கிட்டு இருக்கு. சரி, எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி உள்ளார தான் போட்டாகணும். நம்ம இதெல்லாம் ஒழுங்கு பண்ணியாச்சுல்ல, எல்லாத்தையும் அடைச்சாச்சுல்ல. இவனுக்கு ஸ்நாக்ஸ் போட்டாச்சு. ஆனால் இந்த ஆட்டுத்தீனி இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு கொட்டி விடணும். கொட்டி விட்டு ஏய் குழந்தைங்க சாப்பிடுதுடா தடிமாடு. உனக்கு என்னடா இது? ஆட்டு தீனிலாம் போட்டு காலி பண்ணிடலாம். போங்க போங்க போங்க, நீங்களாம் வெளில போங்க. இந்த இதுலேயே முட்டை போட்டுருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ இது இன்னைக்கு எங்கே போய் முட்டை போடும் என்ன எதுன்னு தெரியல. பார்ப்போம். எப்படி இருந்தாலும் இங்கே கூண்டுக்குள்ளே தான் நான் முட்டை போட்டானோ போடட்டும்.